சத்தியுகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தெய்வம், அதாவது தேவி தேவதா என்று அழைக்கப்படுவார்கள். மேலும் அவர்கள் சர்வகுண சம்பன்ன, சோலாகலா சம்பூரண, சம்பூரண நிர்விகாரி, மரியாதா புருஷோத்தம, அஹிம்சோ பரமோ தர்மம் என்ற சிறப்புகளை உடையவர்களாக இருப்பார்கள். அதாவது அனைத்து நற்பண்புகளுடனும் 16 கலைகள் நிறைந்தவர்களாகவும், விகாரங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டவர்களாகவும், உயர்ந்த நடத்தையை பின்பற்றுபவர்களாகவும், உடலாலும் மனதாலும் பிறரை காயப்படுத்தாதவர்களாகவும் இருப்பார்கள். மேலும் அங்கு இயற்கையே அதன் எஜமானர்களுக்கு, அதாவது அங்கு வாழும் தேவதா ஆத்மாக்களுக்கு எல்லா வகையிலும் சேவை செய்யும். அங்கு எப்போதும் ஒரு இனிமையான காலநிலை, அதாவது வசந்த காலமாக இருக்கும். சத்யுகத்தில் இயற்கையின் மூலமாக, மனதின் மூலமாக, சம்பந்தங்களின் மூலமாக ஆத்மாக்கள் சுகத்தை மட்டுமே அனுபவம் செய்வார்கள். நமது உடம்பு, செல்வம், மனம், பருவ காலங்கள், விலங்குகள், பறவைகள் என அனைத்துமே சதோ பிரதானமாக, சிரேஷ்டமானதாக, சுகம் கொடுக்கக்கூடியவையாகவே இருக்கும். அங்கு ஒரு ராஜா தன் பிரஜைகள் அனைவரையுமே ஒரு குடும்ப தலைவர் போல் இருந்து அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பார். அனைவரும் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாகவே வாழ்வார்கள்.